இங்க ஒரு லேடி 9 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அவளோட பையன் இப்ப ரோட்ல நடந்து போறதை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறா. அதனால அந்த பையன் கிராஸ் பண்ணும்போது காரோட ஹார்ன் அடிக்கிறா. அதனால அவனும் திரும்பி பாக்குறான். அப்ப அவன் பாக்குற லுக்கும் அவனோட ஹேர் ஸ்டைலும் எக்ஸாக்டா இவ பையன் மாதிரியே இருக்கு. அதனால உண்மையாவே அவன் அவளோட பையன் தானு கன்ஃபார்ம் பண்ண அவளோட காரை பார்க் பண்ணிட்டு அந்த பையன் போற பஸ்ல போய் ஏறிக்கிட்டு அவனையே பாக்குறா. அப்ப அவனோட கண்ணுக்கு கீழே இருக்கிற தழும்பு எக்ஸாக்டா அவளோட பையனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்து இவன் என்னோட பையன் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறா. இப்படி பையன் உயிரோடு இருக்கிறான்ற விஷயத்த அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்றா. ஆனா அவன் நம்புற மாதிரியே தெரியல. அதனால வேற வழி இல்லாம போலீஸ் கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறா. அப்ப அவங்களும் இவளை பார்த்து இவ ஏதோ வளர்றான்னு நாங்க திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றோம்னு போய் சொல்லி அவளை அனுப்பிடுறாங்க. அதனால டேசியை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த பையன் வரதுக்காக வெயிட் பண்றான். அதே மாதிரி அந்த பையனை ஸ்கூல் முடிச்சுட்டு வரான். அதனால அவன் கிட்ட பேசுறதுக்காக போறப்போ அந்த பையனோட அப்பா வந்து அவனை கூப்பிட்டு போயிடுறாரு. இதனால டேசி அந்த பையனோட அப்பாக்கு எதுவுமே சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அவ கார்ல ஏறிக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு பின்னாடியே போய் அவ பையன் இப்ப எந்த வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையன் படிச்சிட்டு இருக்க ஸ்கூலோட வெப்சைட்டை பார்த்துட்டு இருக்கப்போ மியூசிக் டீச்சருக்கு வேகன்சி இருக்கு தெரிஞ்சுக்கிறா. அதனால இவ அதுக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூல செலக்ட் ஆகி வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவளோட பையன் கூட ஜாலியா பேச ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறா. இந்த பையனுக்கு டேசியை பாக்குறப்பெல்லாம் அவனுக்கு அம்மா இருந்தா என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் அவனுக்கு வருது.